அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து சுவார மீனுமா, சிலாக்குனி பொரிச்சது. பொரிக்க தெரியாதான்னு கேட்காதே, இதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இது வந்து மசாலா வந்து நம்மளுக்கு அறவே கீழே உதிராது. நம்ம எப்படி மசாலா பிரட்டுறோமோ அதை அப்படியே அதில் அப்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஒரு ரெசிபி தான்மா இது. இது வந்து வாங்க நம்ம எப்படின்னு பார்ப்போம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அரிசி மாவு, உப்பு, மீன் மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மீன் வந்து ஒரு 25 பீஸ்மா. சிலாருக்கு நீங்கள் சுவார மீன் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். தண்ணியெலாம் அறவே இல்லை அந்த மீனில். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மசாலாவாக போடுவோம். நீங்கள் வந்து என்ன செய்யுங்கம்மா, சின்ன பிள்ளை வச்சுருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க, உப்புலேயே வந்து அந்த மசாலா தூள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அதில் அப்படியே தூவி விட்டுட்டு கடைசியில் வந்து தண்ணியை லேசாக தண்ணி பத்தலை இல்லைன்னா லைட்டாக தொளிச்சு விட்டு பிரட்டிட்டு கடைசியில் எண்ணெயை வந்து அதில் தொளிச்சு விட்டு பிரட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்றலாம். மஞ்சத்தூள் எல்லா தூள் அளவும் நான் வந்து அதில் போட்டிருக்கிறேம்மா, பார்த்துக்கிறேங்க. மீன் மசாலா தூளுமா, இங்கே உள்ள பாபாஸு. நீங்கள் ஊரில் இருக்கிறவங்களா இருந்தால் ஆச்சி, சக்தி, உங்கள் விருப்பமாக என்ன தூள் வேணுமா அப்போ வச்சுக்கிறோங்க. அப்படியே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் கையை வச்சு இப்படி கிண்டும் போது நறுக்குன்னு குத்துதுமா. அது அந்த ஒரு தாஜாமான முள் இருக்குமா, சுனப்பான முள். அப்புறம் இஞ்சி பூண்டு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆப்பே வச்சே கிண்டி விடுங்கம்மா. கைக்கு வந்து சரியான வலியாக இருக்குது. அப்புறம் அரிசி மாவுமா. பல மாதிரி நம்ம வந்து மீன்களை பொரிக்கலாம். இது வந்து இப்போ உள்ள இந்த ரெசிபிக்கு வந்து எப்படின்னா, கிறிஸ்பிக்கு வந்து நம்ம மாவு போடுறோம். என்ன போட்டாலும் சரி நம்மளுக்கு சமயத்தில் வந்து அந்த எண்ணெய்க்கில் வந்து எல்லாம் மசாலாலாம் சமயத்தில் வெளியேறும் சமயத்தில். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி இது பண்ணோம். இது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாதுமா, எண்ணெய் ஊற்றி இது பண்ணுறது. மினிட்ஸ் கிச்சன் வனிதா தான் வந்து அடிக்கடி வீடியோவில் சொல்லும். அதோட வீடியோவில் நான் ஃபாலோவராக தான் இருக்கிறேன். அது நல்லா சொல்லும். அதோட இது என்ன போடுறது அதோட ஐடியா தான். கையை வச்சு கிண்டாதியமாக கையில் குத்துது. அப்புறம் மிளகுத்தூள் போட மறந்துட்டேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூனு போடுங்கம்மா, உங்கள் விருப்பம். அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா கூடுதலாகவே போட்டுருங்கம்மா. இல்லைன்னா மீன் வந்து எண்ணெயை பிடிச்சி இழுக்கும், பார்த்துக்கிறோங்க. நல்லா அடுப்பை நல்லா சூடாக்கி வச்சுக்கிட்டு எண்ணெயை அதில் வந்து நம்ம கடாய்க்கும் அந்த அளவும் கரெக்டாக போடணும். ரொம்ப அள்ளி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயை பிடிச்சி இழுக்குமா, பார்த்துக்கிறோங்க. இதில் அறவே எண்ணெய் இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சுட சாப்பிட்லாம். பொரித்து சுட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்மா. சுடுது. நீங்களும் இந்த மாதிரி இப்போவே அது என்ன சுவார மீன் இருந்தால் போய் எடுத்து சாப்பிடுங்கம்மா. அதோட மூலிகை ரசம் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ரசமும் மீனும் தான். என் மகனுக்கு காய்ச்ச சின்னாவுக்கு, அதனால் மூலிகை ரசம் வச்சுருக்கிறேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்களும் போய் பாருங்கம்மா. இது ரொம்ப அருமையான ஒரு ரசம்மா. அதோட அவ்வளோதாம்மா, பொரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பொரிஞ்சிரும். மீன் இறால்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியதில்லை. அதோட அவ்வளோதாம்மா, மீனும் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு அள்ளிட்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு பொரித்து அது மேலே ஒரு அழகுக்கு வச்சுருங்க. அவ்வளோதாம்மா. கடையிலலாம் அப்படி தான் எண்ணெயில் தான் கருவேப்பிலையை போட்டு பொரித்து தான் அள்ளி மேலே போடுவோம். அந்த இதை நான் உங்களுக்கு அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப ரெசிபியில் வந்து கடை இருந்ததுனால நான் கற்றுக்கிட்டேம்மா. இல்லைண்டா இவ்வளோ இதாக நான் செய்ய முடியாதும்மா. ஓகேம்மா, அவ்வளோதான், பொரிச்சாச்சு. மறு சட்டியும் போட்டு பொரிச்சிட்டு அள்ளி வச்சாச்சும்மா. அவ்வளோதாம்மா. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.